அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. அவர் ஒரு தலித் சமூகம் பறையர் வகுப்பை சார்ந்தவர். அதனால அவர் வந்து அடிக்கிறாங்க எல்லாரும். இல்லைன்னா நான் கேட்கிறேன், 8வது படிச்ச புஷி ஆனந்த் வந்து துறைக்கு லாயக்கா? படிப்பாங்க. காமராஜர் எத்தனாவதுங்க படிச்சாரு? கருணாநிதி என்னங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தாரா? எம்ஜிஆர் எத்தனாவது படிச்சாரு? ஜெயலலிதா எல்லாம் டிராப் அவுட்டுங்க. கான்வென்ட்ல ஹைஸ்கூல் காலேஜுக்கே போகாதவங்க. விசால் எல்லாம் வந்துங்க அரசியல் பேசாம அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா போதும், சண்டை கிண்டை போட்டுட்டு ஏதாவது நடத்திட்டு இருந்தா போதும். சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் செய்திக்கு ஒளிபரப்புக்கு அமைச்சர் ஆக்கணும்னா இதுவரையில் இருந்தவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்களா? அந்த துறையில இருந்து தான் வந்திருக்காங்களா? என்ன இவரெல்லாம் கொஞ்சம் விட்டா கல்யாணத்துக்கு முன்ன அனுபவம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. இனி எதிர்காலமே கிடையாதுங்க. எழுதி வச்சுங்க, அடுத்து 10-20 வருஷத்துக்கு திமுக அதிமுக தனியா நின்று தாவேகாவை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஆட்சி கொடுப்பாருங்க. திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பையன், ஒரு 15 அமைச்சர்கள் தான் மன்ன கவி இருக்காங்க. அடுத்த முறை தேர்தல் வந்தா விஜய் 200 தாண்டிடுவாரு. இவங்க எல்லாம் இப்ப வச்சிருக்கிறதுல பாதி கூட வெற்றி அடைய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு வாரம் கூட ஆகல, ஆனா அப்பாவும் பையனும் சேர்ந்து மாறி மாறி ஆட்சி மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்களாம், நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு. அப்படின்னா திருப்பி தேர்தலை வர வைங்க. தைரியமா இருந்தா, ஆண்மை இருந்தால் சவால் விடுறேன்னு. மறு தேர்தலுக்கு தயாரா எந்த கட்சியாவது ஓடுவாங்க, அடிச்சு விரட்டுவாங்க ஜனங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவர் வந்து டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாதவருக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போஸ்ட் அப்படின்னு எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல அவருடைய பர்டிகுலர் அந்த இலாக்காக்களை குறிப்பிட்டு மட்டுமே விமர்சனங்கள் வருது. விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, சோ அவருக்கு எப்படி வந்து அந்த இலாக்காவை ஒதுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. குறிப்பிட்டு ஏன் வந்து ராஜ்மோகன் அவர்கள் மேல மட்டும் வருது? சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. அவர் ஒரு தலித் சமூகம் பறையர் வகுப்பை சார்ந்தவர். அதனால அவர் வந்து அடிக்கிறாங்க எல்லாரும். இல்லைன்னா நான் கேட்கிறேன், 8வது படிச்ச புஷி ஆனந்த் வந்து துறைக்கு லாயக்கா? படிப்பாங்க. காமராஜர் எத்தனாவதுங்க படிச்சாரு? கருணாநிதி என்னங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தாரா? எம்ஜிஆர் எத்தனாவது படிச்சாரு? ஜெயலலிதா எல்லாம் டிராப் அவுட்டுங்க. கான்வென்ட்ல ஹைஸ்கூல் காலேஜுக்கே போகாதவங்க. இது மக்கள் சேவைக்கு படிப்பு முக்கியம் இல்ல. ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது. இவங்க வந்து விஷால் சொல்றது என்ன? விஷால்னா சினிமா துறைனா சினிமால இருக்கிறதெல்லாம் போடணும். அப்ப சுகாதாரத்துறைக்கு மா சுப்பிரமணியம் எப்படி வந்தாரு? அவர் என்ன டாக்டரா? என்னங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து வாத்தியாரா இருந்தவனை தான் போடணும் அப்படின்னா, போலீஸ் துறைக்கு ஹோம் மினிஸ்டரா, காவல்துறையில IAS IPS ஆலதான் போடணும். பைத்தியக்காரர்கள்ங்க. அதாவதுங்க ஏதாவது குறைச்சோம். விஷால் எல்லாம் வந்துங்க அரசியல் பேசாம அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா போதும், சண்டை கிண்டை போட்டுட்டு ஏதாவது நடத்திட்டு இருந்தா போதும். சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் செய்திக்கு ஒளிபரப்புக்கு அமைச்சர் ஆக்கணும்னா இதுவரையில் இருந்தவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருக்காங்களா? அந்த துறையில இருந்து தான் வந்திருக்காங்களா? என்ன இவரெல்லாம் கொஞ்சம் விட்டா கல்யாணத்துக்கு முன்ன அனுபவம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. அப்படி கூட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் விஷால். அவருக்கு இருக்கலாம், ஆனா மத்தவங்களெல்லாம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால சில விஷயங்களுக்கு அனுபவம் தேவையில்லை, கத்துக்க வேண்டியதுதான், லேர்ன் பண்ண வேண்டியதான். அதாவதுங்க மந்திரிகள் வந்து ஏதோ ஆட்சி நிர்வாகத்தை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையில மந்திரிகள் எல்லாம் ஆள்றது அதிகாரிகள் தான். IAS அதிகாரிகள் தான் நோட் போட்டு வைப்பான். இவங்க வந்து சூப்பர்விஷன் தாங்க. இவங்க வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கற்று தேர்ந்துட்டவங்களா. செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் நிர்வகிப்பாங்க. அதனால விஜய் பேருனா நம்ம ராஜ்மோகன் ஒன்லி சூப்பர்வைசிங் ரோல் தாங்க மினிஸ்டருக்கு. கொள்கை முடிவு எடுக்கலாம், ஆனா அதை செயல்படுத்துறது, அதை நடைமுறைப்படுத்துதெல்லாம் அதிகார வர்க்கம் ஆபீசர்ஸ் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் புரியாம கடந்த முறை MK ஸ்டாலின் ஆட்சி மொத்தமே அதிகாரிகள் ஆட்சி தாங்க. ஒரு 5 IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அது எல்லாருக்கும் தெரியும், கோட்டையில இருந்தவங்களுக்கெல்லாம். அதனால விஷால் பாவம், ஐ பிட்டி. அவருக்கு ஒன்னும் அனுபவம் இல்லை, அதனால ஏதோ சொல்லணும். அதுவும் ராஜ்மோகனை குறி வச்சு சொல்றதுன்றது அநியாயம். அடுத்ததா பார்த்தோம்னா, இப்ப எக்ஸ் சிஎம் திரு MK ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண விழாவில் வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க,
திராவிட கட்சியோட ஆட்சி தான் வந்து தொடருது, நம்ம ஆட்சி தான் தொடருது அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்களுடைய திட்டங்களை தான் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து அகெயின் வந்து செயல்படுத்துறாங்க. சோ நம்ம ஆட்சி தான் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் திருப்தி பட்டுக்கலாம், அதுல ஒண்ணும் சந்தோஷம். நம்ம ஆட்சி தான் தொடருதுன்னு அவர் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கலாம், மக்களை ஏமாத்திக்கலாம். அவங்க அவங்க கட்சியினரை இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒண்ணு நடந்தது, திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் 2 நாளைக்கு முன்னால. அதுல என்ன சொல்லி இருக்காருன்னா, அவங்க ஆட்களை கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக இனி எதிர்காலமே கிடையாதுங்க, எழுதி வச்சுங்க, அடுத்து 10-20 வருஷத்துக்கு திமுக அதிமுக தனியா நின்னு தாவேகாவை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஆட்சி கொடுப்பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாவட்ட செயல் கூட்டத்துல ஸ்டாலின் சொல்லி இருக்காரு, இந்த ஆட்சி என்னைக்கு வேண்டுமானாலும் கலையலாம். ஏன் வாய்ப்பு இருந்தது உங்களுக்கு கலைக்கிறதுக்கு? 13ஆம் தேதியா புதன்கிழமை நம்பிக்கை கோரினார, அன்னைக்கு உதயநிதி வெளிநடப்பு பண்ணாம உட்கார்ந்து ஓட்டு போட்டு இருந்தா கலைச்சிட்டு இருக்கலாமா? ஏன் ஓடியாந்துட்டீங்க? ஏன்னா இதெல்லாம் வெறும் பேச்சு, வெள்ளை வேட்டிங்க, வாய்ச்சவடாலுங்க, ஆட்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, மாற்றா யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த ஆட்சி போச்சுன்னா அடுத்தது கவர்னர் ரூல் தான் அல்லது மறு தேர்தல் தான். மறு தேர்தல் வந்ததுன்னு வச்சுங்க, மண்ணை கவுவாங்க. இப்ப திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பையன், ஒரு 15 அமைச்சர்கள் தான் மண்ணை கவி இருக்காங்க. அடுத்த முறை தேர்தல் வந்தா விஜய் 200 தாண்டிடுவாரு. இவங்க எல்லாம் இப்ப வச்சிருக்கிறதுல பாதி கூட வெற்றி அடைய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால சும்மா, அதாவது வந்து கலைஞரும் பார்த்துங்க, விரைவில் தேர்தல் வரப்போது, நம்ம பார்க்கலாம். எப்ப தேர்தல் வரும் யாருக்கு தெரியாது, யாரும் மனசளவுல விரும்பல, அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும். அதனால அவர் சொல்லலாம், சரி நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்ம திட்டம் தான் நடக்குதுன்றார. விஜய் வந்து போட்ட ஒரு முதல் உத்தரவு என்ன தெரியுமா? சிஎம்டிஏல பல ஆண்டுகளாக மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபான்னு அண்ணா திமுகவும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபான்னு திமுகவும், பார்ட்டி ஃபண்ட் பிஎஃப், ப்ராவிடன்ட் ஃபண்ட் இல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு சாதாரண ஏழை பாழைகள் பில்டிங் அப்ரூவலுக்கு சிஎம்டி அப்ளை பண்றாங்கல்ல, அதுக்கு வசூல் பண்ணி இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் இது நடந்திருக்குது. இந்த பணத்தை சிஎம்டிஏ வசூல் பண்ணி, அதாவது லூட், பப்ளிக் லூட் இது, இதை கொண்டு போய் அந்த கட்சியில கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது நடந்துட்டு இருக்குது. இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு விஜய். திராவிட கட்சிகள் ஆட்சி தானே இது. அதே போல இன்னைக்கு 10 மணிக்கு மேல இந்த மதுபான கடைகள் வேலை செய்யக்கூடாது. வேலை செஞ்சு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது. ஆதார் கார்டு கூட வாங்கி பாரு சந்தேகமா இருந்தா. அப்படி மீறினா அந்த ஊழியர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னோ. 717 மதுபான கடைகள், கோயில், கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், பேருந்து நிலையம் இங்கெல்லாம் இருந்ததெல்லாம் உடனடியா மூடி 2 வாரத்துக்குள்ள அங்க இருக்கிற தொழிலாளிக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு அருகில் இருக்கிற அந்த மதுபான கடைகளுக்கு மாற்றல் பண்ணி எல்லாம் உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி நீட்சியா? 1000 ரூபாய் கொடுக்குறதுன்னா இமிடியேட்டா வந்து 15ஆம் தேதி கொடுக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க. 28 மாசம் கழிச்சு தான் உங்க உறுதிமொழியை நீங்க செயல்படுத்தினீங்க 2021 கொடுத்தது. ஆனா விஜய் 2வது நாளே 2500 கொடுக்கணும் அறிக்கை விடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இன்னும் அமைச்சரவையே முழுசா ஃபார்ம் ஆகல, 1 வாரம் கூட ஆகல. ஆனா அப்பாவும் பையனும் சேர்ந்து மாறி மாறி ஆட்சி, மக்கள்லாம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்களாம், நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு. அப்படின்னா திருப்பி தேர்தலை வர வைங்க, தைரியமா இருந்தா, ஆண்மை இருந்தால். சவால் விடுறேன்னு, மறு தேர்தலுக்கு தயாரா எந்த கட்சியாவது? ஓடுவாங்க, அடிச்சு விரட்டுவாங்க ஜனங்க. ஆனா ஜனங்களை ஏமாத்துறதுக்காக ஸ்டாலின் சொல்றாரு, இது போல மக்கள் எல்லாம் வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. துரைமுருகன் படுதோல்வி அடைகிறார், பொதுச் செயலாளர். திமுக மேல எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்கு பாருங்க. டிஆர் பாலு பொருளாளர், அவர் எலெக்ஷன் நிக்கலைன்னா எம்பியா இருக்கிறார். அவர் பையன் மன்னார்குடியில டிஆர்பி ராஜா நின்னாரு, மண்ண கவுனாரு. இவர் முதலமைச்சரா இருந்தவரு கொளத்தூர்ல
அவர் வந்து எம்எல்ஏவா கூட இல்லாத போத்தோ பண்ணாரு. அப்ப திமுக மேல எவ்வளவு காண்டா இருந்திருக்காங்க மக்கள், புரியுதா? தொடரட்டும் தொடரட்டும்னு 100 அனிதா கோடி ரூபாய் செலவு ராதாகிருஷ்ணன் பண்ணி. அவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, கொளத்தூர்ல வந்து அவ்வளோ சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஆனா கேடு கெட்ட மக்களை மக்கள் வந்து, அதாவது ஓட்டு போடல. அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறது தானே அந்த ஆள் பேசுறாரு. நன்றி கெட்டவங்க மூளை கெட்டவங்கன்னு குளத்தூர் ஜனங்களை பேசுறாரு. இனிமேல் குளத்தூர்ல திமுக வேட்பாளர் யாரையும் நிறுத்தாதா? இல்ல திருச்சி கிழக்குல நிக்கணும்னு இருக்காங்களே, திருச்சி கிழக்குல திரும்பவும் தோத்தாருன்னா ஸ்டாலின், நான் தான் வேற ஒரு நேர்காணல் கூட, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஸ்டாலின் பசுமாடு என்று நான் இன்றும் கருதுகிறேன். அவரு மக்கள் தீர்ப்பை மதிச்சு இருக்கணுங்க. இங்க தோக்கடிச்சா அங்க போய் நிப்பாரா? சரி, அங்கேயும் தோத்துட்டா ஆந்திரால போய் நிப்பாரா? இல்ல கர்நாடகாக்கு ஓடுவாரா? இதெல்லாம் வந்துங்க அபத்தமான சிந்தனை, மக்களை நிந்திக்கிறது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம்ங்க. வெற்றி அடைந்தவர்கள் அப்படியே ஆடக்கூடாது ஆணவத்துல, தோல்வி அடைந்தவர்கள் தோண்டு விடக்கூடாது. தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றணும். சட்டசபையில உதயநிதி ஸ்டாலினால எதிர்கட்சி தலைவரா சரியா செயல்பட முடியலன்னு திமுகவினர் முடிவுக்கு வந்துட்டதால்தான் ஸ்டாலினை எப்படியாவது எங்கேயாவது இருந்து இடைத்தேர்தலையாவது உள்ள வாப்பா, நீ வந்தாதான் எங்களை காப்பாற்ற முடியும்ன்றாங்க. திமுகவினருக்கு உதயநிதியின் செயல்பாடு மேல நம்பிக்கையே இல்லைங்க. அவர் அந்த கட்சியை சட்டமன்றத்துல வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை இருந்தா ஸ்டாலினை கூப்பிட வேண்டியது இல்லையா? ஸ்டாலின் 73 வயசாச்சுங்க, பாவம், ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க மக்கள். அவரை இங்க வந்து வாங்க அங்க வந்து வாங்க, அப்ப யூ லாஸ்ட் கான்பிடன்ஸ் இன் யுவர் ஓன் லீடர் இல்லையா? அதானே உண்மை. அதிமுகல வந்து ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க போறாரு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஊழல் வழக்குகள்ல சிக்கினவங்க. அவங்கள எதிர்த்து அவர் அதுக்கப்புறம் எப்படி கேள்வி கேட்க முடியுங்கிற ஒரு விமர்சனம். அதாவது நடக்காத ஒன்றை பற்றி நாம விவாதம் பண்ண முடியாது. நடந்தால் அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் நம்ம சித்தப்பாவா மாமாவா பேசலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா? போன முறை திமுக காழ்ப்புணர்ச்சியில கூட அதிமுக அமைச்சர்கள் மேல குற்றப்பதிவு பண்ணிருக்கலாம். அவங்க அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோர்ட்டா வந்துட்டு விடுவிச்சது. எப்படி விடுவிச்சது நம்ம பார்த்தோம் இல்ல? அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி இப்ப திருப்பி கேஸ் போறாங்கல்ல. சோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில கேஸ் போட்டிருக்கலாம். அது உண்மை என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை அடையட்டும். தப்பு பண்ணவன் திருந்த பார்க்கணும், தப்பு பண்ண உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால குற்றவாளி என்று ஒரு நீதிமன்றத்தால் தீர்ப்புக்கு வந்தா அவங்க வந்து குற்றவாளி தான், அதை நம்ம மறுக்கல. ஆனா ஒரு மாற்று அரசியல் காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு கேஸ் போட்டாங்கன்னா உடனே குற்றவாளியா? நம்ம சட்டமே என்ன சொல்றதுன்னா, unless or otherwise you are proved guilty, that person should be treated as innocent. நிரபராதி தான், அப்பாவியா தான் நினைக்கிறோம். ப்ரூவ் பண்ணோம். சும்மா யார் வேணா, இப்ப ராகுல் காந்தி மேல 100கணக்கான கேஸ்ங்க இருக்குது தெரியுங்களா, இந்தியா பூரா. அதனால வந்துங்க யாருக்கு அருகதை இருக்கு? நான் என்ன கேட்கிறேன்னா, செந்தில் பாலாஜி லஞ்ச வழக்குல இல்ல ஆமாங்க, ஒரு ஆள் மேல குற்றம் சொல்லிட்டா யார் மேல வேணா குற்றம் சொல்லாம. அதாவது செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கின வழக்குல ஜெயிலுக்கு போனாரு. ஜெயில 2 மாசம் இருக்கும்போது அவரை அமைச்சராக தொடர்பா வச்சிருந்தாங்களா ஸ்டாலின்? ரொம்ப நல்ல ஆட்சி இல்ல? KN நேரு மேல FIR போட சொல்லி 1 வருஷமா இடி சொல்லிட்டே இருக்குத, கடைசி நாள் வரைக்கும் FIR போடாம வச்சுட்டு போட்டாங்களா? இவங்க எல்லாம் லஞ்ச ஊழலை பத்தி, இவரு தினகரன் பிரேமலதாலாம் குதிரை பேரத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்களே. தன் தம்பி சதீஷ்க்கு MP வாங்கறதுக்கு இந்த அம்மா எந்தெந்த கட்சி கிட்ட பேரம் பேசுறாங்க? அதிமுக ஒத்துக்கல, உடனே திமுக வந்து வாங்கினாங்க. இவங்க எல்லாம் பேரத்தை பத்தியும் ஊழலை பத்தியும் பேசுறதுக்கு யோகியதை இருக்குதா? அதனால இந்த ஆட்சி அமைந்து இருக்குது, அதுக்கு ஒரு நேரம் கொடுங்க. ஒரு 2 மாசம், 1 மாசம், இல்ல ஒரு 3 மாசம். நீங்க எல்லாம் வருஷ கணக்கா எதுவும் செய்யாம இருந்தீங்க. 5 வருஷம் முடிஞ்ச பிறகும் திமுக நிறைவேற்றாத உறுதிமொழிகள் 100 கணக்குல இருக்குது. என்னால ஐ கேன் லிஸ்ட் தம் அவுட் நவ். அதனால ஒரு ஆட்சி புதுசா அமைஞ்சிருக்கு, பொறுமையா இருங்களேன். ஏன் அவசரப்படுறீங்க? அது கலைஞர்ன்றீங்க, அது நிலைக்காதுன்றீங்க.
நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும் ஒரு திரைப்பாடல் இருக்கு. அது போல விஜய் 5% ஓட்டு கூட வாங்க மாட்டாரு, அவரே ஜெயிக்க மாட்டாரு, கூட்டம் வர்றதெல்லாம் ஓட்டா மாறாது, ஓட்டு கன்வெர்ட் ஆகாது சீட்டா, என்னெல்லாம் பண்டிதர்கள் பேசிட்டு இருந்தாங்க பல மாதங்களாக. இப்ப அதெல்லாம் முறியடிச்சு 35% எம்ஜிஆர் வாங்காத வாக்க வாங்கியிருக்காருங்க. அதுவும் என்ன, எம்ஜிஆர் 4 கட்சி கூட்டணி வச்சுதான் இந்த வாக்கை 77 வாங்கினாரு. அது அது அந்த ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த ஆள் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு இந்த வதந்தியை பரப்புற யோகா, அவர் பேர்னா ஐயநாதன், அந்த ஆள் பரப்பிட்டு இருக்கான். அதாவது ஏங்க, ஊழல் பண்ணி இவிஎம் சரி பண்றவங்க அதிமுகவை ஜெயிக்க வச்சிருப்பாங்களா இல்ல விஜயை ஜெயிக்க வைப்பாங்களா? சரி, விஜயை ஜெயிக்க வைக்கிறாங்க, ஒரு 118ல ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? இப்படி அல்லாட விடுவாங்க 108ல. சி, ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மத்துக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு பத்திரிகையாளர்கள், சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் விஜய் மேல ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? நாளைக்கு அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல, அவர் தப்பு பண்ணா அவரை விமர்சிக்கலாம். ஆனா அவர் 3 நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது உங்களுடைய தவறான எண்ணத்தையும் நோக்கத்தையும் தான் சொல்லுது. திரு KN நேரு அவர்களுடைய அந்த அவருடைய அந்த இலாக்காவை முதலமைச்சர் அவர்கள் இப்ப ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு ஹிண்ட், அது மட்டும் சொல்லி முடிச்சு. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆமா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎம்ஏ வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க, போட சொல்லி கோர்ட்டும் சொல்லிடுச்சு, இடியும் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கு. பட் திமுக ஆட்சியாளர்கள் அதுல எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க. இப்ப புதிய அரசு ஸ்டடி பண்ணிட்டு அவரும் எடுத்தங்கவுத்தன்னு செய்ய மாட்டாரு. அதுல ஏதாவது பிரைமா பேஸ்ட் இருந்ததுன்னா, முகாந்திரம் இருந்ததுன்னா, அரசியல் பழிவாங்கலாம் இதெல்லாம் இல்லாம நிச்சயமாக அவர் எஃப்ஐஆர் போடுவாரு. எஃப்ஐஆர் போட்டா அடுத்த செகண்ட் இடி நேருவை கைது பண்ணும். நேரு மட்டும் இல்ல, பல அமைச்சர்கள் உள்ள போறாங்க, அது வேற விஷயம்னு வச்சுங்க. அதனால உடனே இவங்க அரசியல் பழிவாங்குதல் வாங்க. அரசியல் பழிவாங்குதல் ஒன்றிய அரசு பண்ணா நம்ம என்னங்க பண்ண முடியும்? இடி இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால நல்லாட்சியை துவக்கி இருக்கிறார், நல்லா இருக்கு, துவக்கம் நல்லா இருக்கு. இதே மாதிரி அவர் சிறப்பான ஆட்சியை தருவார் என்று நம்புகிறோம், வாழ்த்துகிறோம். அதுக்கு மேல இப்ப எதுவும் சொல்ல முடியாது. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. ஓகே, வணக்கம்.